Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பல தலைவர்களும் சொல்வதாலேயே பரிசு வழங்க முடியாது என்று நோபல் கமிட்டி தெரிவித்துள்ளது. நார்வே நோபல் கமிட்டியின் செயலாளர் கிறிஸ்டியன் பெர்க் நோபல் பரிசுக்கு தகுதியானவர்களை ஊடகத்தின் வெளிச்சம் அல்லது பொதுமக்களின் பிரச்சாரங்களால் ஒருபோதும் பரிசீலிப்பதில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஒவ்வொரு பரிந்துரையும் அதன் தனிப்பட்ட தகுதியின் அடிப்படையிலேயே ஆராயப்படும் என்றும் கமிட்டியின் விவாதங்களில் வெளிப்புற அழுத்தங்கள் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நோபல் அமைதி பரிசை வெல்ல வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஜனவரியில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதிலிருந்து அவர் தனது நிர்வாகத்தில் 6 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறியிருக்கிறார். இருப்பினும் காசா மற்றும் உக்ரைனில் மோதல்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஏற்கனவே தனது தலையீட்டால்தான் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சர்ச்சை பேச்சை பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசும்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வர்த்தகத்தை பெருமளவில் பயன்படுத்தினேன். என் தலையீட்டால் தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது. ஒப்பந்தம் செய்வோம், வர்த்தகம் செய்வோம் என அழைத்தேன். உடனே தாக்குதலை நிறுத்திவிட்டார்கள் என கூறியிருந்தார். மீண்டும் மீண்டும் டிரம்ப் இப்படி தம்பட்டம் அடிக்க முக்கிய காரணம் உள்ளது. டிரம்ப் தனது கடந்த ஆட்சியிலேயே அமைதிக்கான நோபல் பரிசு வாங்க முயற்சி செய்தார். தாலிபான்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை, வடகொரியா அதிபரை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை என்று டிரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை வாங்க முயன்றார். நடக்கவில்லை. இந்த முறை ஆட்சியில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த ஒப்பந்தம் செய்தார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்றை அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. நேட்டோ படையில் இணையும் திட்டத்தை கனவை உக்ரைன் மறந்துவிடலாம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதோடு உக்ரைனுக்கு கொடுத்த பல கோடி நிதியையும் திருப்பிக் கொடுங்கள் என்று வேறு அமெரிக்கா தெரிவித்துள்ளது. டிரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அவரது ஜனநாயக கட்சி போட்டியாளரான பராக் ஒபாமா 2009ஆம் ஆண்டு பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே நோபல் அமைதி பரிசை பெற்று பலரையும் ஆச்சரியப்படுத்தினார். நான் அதற்கு தகுதியானவன் என்று 79 வயதான டிரம்ப் தற்போது மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பல தலைவர்கள் சொல்வதாலேயே பரிசு வழங்க முடியாது என்று நோபல் கமிட்டி தெரிவித்துள்ளது. ஊடகங்களின் கவனம் பெறும் வேட்பாளர்களை குழு கவனித்தாலும் இந்த செய்திகள் மதிப்பீட்டு செயல்முறையை பாதிக்காது என்றும் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு பரிந்துரையும் தனிநபரின் சாதனைகள் மற்றும் அமைதிக்கு ஆற்றிய பங்களிப்பின் அடிப்படையில் கவனமாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. இஸ்ரேலின் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அசர்பைஜானின் இல்ஹாம் அலியேவ் உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்கள் தன்னை பரிந்துரைப்பதாகவோ அல்லது அவரது வேட்பாளர் தேர்வுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவோ டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் பரிந்துரைக்கான காலக்கெடு ஜனவரி 31 முடிந்துவிட்டது. டிரம்ப் பதவியேற்று 11 நாட்களுக்கு பிறகு இந்த காலக்கெடு முடிவடைந்ததால் பலர் வெளியிட்ட ஆதரவுகள் இந்த ஆண்டு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. நார்வே நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 5 உறுப்பினர்களை கொண்ட நார்வே நோபல் கமிட்டி அரசின் செல்வாக்கிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை பேணி காத்து வருகிறது. கடந்த காலத்தில் நார்வே அரசாங்கத்தின் எச்சரிக்கைகளையும் மீறி 2010ஆம் ஆண்டுக்கான பரிசை சீன அதிருப்தியாளர் லியூ ஷியாவோபாவுக்கு வழங்கியது. இதுவே அதனுடைய பாரபட்சமற்ற தன்மையை நிரூபிக்கிறது. கடந்த ஜூலையில் நார்வே நிதியமைச்சர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க்குடன் தொலைபேசியில் பேசிய போது வரி விதிப்பு குறித்து விவாதித்த சமயத்தில் அமைதி பரிசு குறித்தும் கூட டிரம்ப் பேசியதாக தகவல் வெளியானது. பரிந்துரைக்கப்படுவது ஒரு பெரிய சாதனை அல்ல, நோபல் பரிசு பெறுவதுதான் ஒரு பெரிய சாதனை. இவ்வாறு நோபல் கமிட்டி கூறியிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவை அமைச்சர்கள், முன்னாள் பரிசு பெற்றவர்கள் மற்றும் சில பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்ட விரிவான பட்டியலிலிருந்து தகுதியான பரிந்துரையாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த ஆண்டு 338 தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் அடங்கிய நீண்ட பட்டியலிலிருந்து வெற்றியாளரை தேர்வு செய்ய உள்ளது இந்த கமிட்டி. இந்த பட்டியல் 50 ஆண்டுகளுக்கு ரகசியமாக வைக்கப்படும். மிகவும் தகுதியான வேட்பாளர்கள் ஒரு சுருக்கமான பட்டியலில் வைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ஒரு நிபுணரால் மதிப்பீடு செய்யப்படுவார்கள். கமிட்டி விவாதிக்கும் போது ஊடகங்களில் அதிகம் கவனம் பெற்ற செய்திகள் விவாதத்தை பாதிக்காது என்றும் நோபல் கமிட்டி கூறுகிறது. குழுவுக்கு வழிகாட்டக்கூடிய நோபல் கமிட்டியின் செக்ரட்டரிக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை. மேலும் டிரம்பின் வெற்றி வாய்ப்புகள் குறைவு என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நார்வே பலதரப்பு வாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது.
ஆல்ஃபிரட் நோபல் ஆதரித்த ஒரு கொள்கை இது ட்ரம்பின் அமெரிக்கா முதலில் கொள்கைகளுக்கு முரணானது. இதனால் ட்ரம்பிற்கு இந்த விருது கிடைப்பது எப்படியும் சிக்கல்தான். 2025 ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசு அக்டோபர் 10 அன்று அறிவிக்கப்படும். ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் பொதுவில் முன்வைக்கும் கோரிக்கைகளும் வெளிநாட்டு தலைவர்களின் ஆதரவும் இருந்த போதிலும் கூட கமிட்டி தனது முடிவில் அசையாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. Visit your nearest store today.